இப்போ இங்கே வந்து ஒரு எம்டி ஸ்பேஸ், ஒரு வேக்யூம் இருக்குது. என்ன அப்படின்னா, டிஎம்கேவை பற்றி அகெயின்ஸ்டாக பேசுறதுக்கு, முக்கியமாக இந்த கரூர் மேட்டரில் அகெயின்ஸ்டாக பேசுறதுக்கு மீடியாவில் உட்காந்து யார் பேசுவா? தாவேக்கா தான் இதில் பேசணும். இல்லைங்க, எங்கள் மேலே தப்பு இல்லைங்க, அவங்க தாங்க தப்பு பண்ணாங்க. என்ன தப்பு பண்ணாங்க? போலீஸை கொடுக்கலங்க, இது பண்ணலைங்க, அது பண்ணலைங்கன்னு சொல்லிட்டு கன்ஸ்ட்ரக்டிவாக ஏதாவது பேசலாம். அந்த வதந்திகளை பரப்பக்கூடிய விஷயங்களா பேசாமல், இல்லாத பொல்லாத சொல்லாமல், நடந்த விஷயத்தில் ஒரு கவர்மெண்ட் என்ன ஃபெயிலியர் பண்ணியிருக்குங்கிறதையாவது அட்லீஸ்ட் பேசணும். அதுக்கு வந்து மற்றவங்க பேசி அவங்க ஜெயிலுக்கு போயிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து எதையுமே பேசாமல் வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போது இந்த இடத்துல தாவேக்க பேச வேண்டிய கட்டாயம் இருக்குது. இன்னொன்று, மக்கள் கிட்ட இருந்தும் மிக முக்கியமான ஒரு எதிர்பார்ப்பு என்னன்னா, இப்போ வரைக்கும் ஏன் உங்களை பெருசாக எதிர்க்கலை? ஏன் இப்போ வரைக்கும் உங்களை போட்டு சட்டு புட்டுன்னு அடிச்சு நவுத்தி இந்த கட்சியே வேஸ்ட்ரா அப்படின்னு ஏன் மக்கள் பெருமளவில் சொல்லாமல் இருக்கிறாங்க? காரணம், ஏதாவது ஒரு மாற்றம் அவர் பண்ண மாட்டாரா? ஏதோ ஒன்று விஜய் பண்ணிட மாட்டாரா? இதிலிருந்தும் எந்திரிச்சு வந்து இந்த தாவேக்கா ஏதாவது பண்ணாதான்னு ஒரு சின்ன நம்பிக்கையாவது அட்லீஸ்ட் உங்கள் மேலே வச்சிருக்கிறனால தான் இன்னைக்கு வரைக்கும் உங்களை பெருசாக எதிர்க்காமல் இருக்கிறேன். அப்போது அதை பயன்படுத்திக்கணும் தாவேக்கா.